6/2002 டைம் 1:50 PM பிளேஸ் சேலம். மேரேஜ் எப்ப நடக்கும்? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? வேலை அல்லது பிசினஸ்? எனக்கு பெஸ்ட் எது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இனிய காலகட்டம் என்ன? வேலை வாய்ப்பா, பிசினஸா, மேரேஜ் எப்ப? அந்த 2 கேள்வி பார்க்கலாம். அபிஷேக் குமார் எங்கங்க அதுக்குள்ள அது இருக்கு. 9/6/2002 9/6/2002 1:50 PM 1:50 PM சேலம். ஓகே, சேலம். அபிஷேக் 9/6/2002 1:50 PM சேலம். மேரேஜ் எப்போ நடக்கும்? ஜாப் பிசினஸ்? ஜாதகம் என்ன சொல்லுது? கன்னி லக்னம், ரிஷப ராசின்னு சொல்லுது. ஜாதகம் வருது பாருங்க ஸ்கிரீன். ஸோ நட்சத்திரம் என்னது? கிருத்திகை 3ஆம் இருக்கிறது சார். ராகு திசை தான் போகுது. ராகு திசையில் குரு புத்தி போகுது. ஸோ ராகு 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை மிக சிறப்பு. ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல குரு. ஸோ ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா பிசினஸ்ங்கிறத விட ஜாபுங்கிறத விட பிசினஸ் அப்படிங்கிற அமைப்பு தெளிவாக இருக்குது. இனிய காலகட்டம். செவ்வாய் என்ன 13, குரு 24, சுக்கிரன் 29, புதன் 7. ஸோ பிசினஸ் நல்லா வரும் இந்த ஜாதகத்திற்கு. ஸோ அதனால நல்லா இருக்கு ஜாதகம். ஓகே, ஸோ அதனால இது பிசினஸ்க்கான ஜாதகம் தான். இன்னொரு கேள்வி என்ன? மேரேஜ் எப்ப நடக்கும்? ராகு திசை, ராகு விட்டு குரு புத்தி. இந்த குரு புத்தியில தான் உங்களுக்கு மேரேஜ். குரு புத்தி தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பல இருந்து போகுது? அடுத்த கேள்வி. ராகு திசை குரு புத்தி போன மேலேருந்து போயிட்டு. ஓகே, ஸோ போன மேலேருந்து மேரேஜுக்கான காலகட்டம் வந்துருச்சிங்க. ஸோ இதெல்லாம் திருமணத்துக்கான காலகட்டம். ஸோ அதனால ஏஜ் ஃபேக்டர்ஸை பார்க்கணும். உங்களுடைய வீட்டு சூழ்நிலை, வீட்டில் அண்ணன் அக்கா தங்கச்சி யார் இருக்கிறாங்க, அதனுடைய இடத்தை பொறுத்து தான் இந்த திருமணத்திற்கான காலகட்டம் முழுமையாக திருமணத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா இது விரயமா போகுது, இது என்னவா போகுது, உங்களுக்கு பணமாக கன்வெர்ட் ஆகுது, அல்லது ஒரு பிசினஸாக கன்வெர்ட் ஆக போகுது, நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பலன்கள் இப்படிதான் மாறிக்கிட்டே போகும். அப்ப இதுக்கு தான் அன்னைய காலகட்டத்துல ஜோதிடத்துல போனோம்னா வீட்டோட மொத்த ஜாதகத்தையும் எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஒரு ஜாதகத்துக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாதான் அந்த வீட்டோடைய மொத்த ஃபேமிலியோட பார்க்கும்பொழுது இது கன்ஃபார்ம் இப்பதாங்க மேரேஜ். இல்லைங்க, இப்ப உங்களுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் திருமண காலகட்டம் வருது. உங்க பையனுக்கு மூத்த பையனுக்கு திருமணத்திற்கு காலகட்டம் வருது. அப்ப ரெண்டுக்கும் யார் பார்க்கும்பொழுது பொண்ணுக்கு தான் முதல்ல பண்ணணும். இப்ப இவங்களுக்கு அடுத்த வருஷம் பண்றது, அடுத்த வருஷம் இருக்குது. அப்ப இவங்களுக்கான திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாலும் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது திருமணத்திற்கான காலகட்டம் வந்துச்சா, எஸ் திருமணம் தான், இது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி என்னங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த வருடம் இது அக்யூரேட்டா கரெக்டா நடக்குதுன்னு சொல்ல முடியும். சரியா? அதனால பிசினஸ்க்கான ஜாதகமா? எஸ் பிசினஸ் தான். திருமணம் இதற்கான காலகட்டம் இதுதான். லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நன்றி.